கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினமும் ஒரு வார்த்தை செய்தியில் இன்னைக்கு ஒரு வார்த்தை. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இங்கே பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகேவை பார்த்து சொல்கிறார். இந்த சகேவு யாரே? ஏது சொல்லுது 19ஆம் அதிகாரம். ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வரமுடைய இருந்த சகேவு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். ஆயக்காரன், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க, வரி வசூலிக்கிறவன், பெரியார் வசதிக்காரன், ஐஸ்வரன் தான். ஆனாலும் இவனுடைய வாழ்க்கை ஒரு நாள் இவன் மனசில் இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்கணுன்னு ஒரு விருப்பம் உண்டு. அவர் குருடைய கண்களை திறக்கிறாரு, சப்பா நடக்க வைக்கிறார், ஊமையர் பேசுகிறாங்க, மறித்தவர்களே உயிரோடு எழுப்புறாரு. இவர் எப்படிப்பட்டவரோ, இல்லை ஒருவேளை இவருக்கு உயரமாக இருப்பாரா, உள்ளமாக இருப்பாரா, இல்லை இவர் சிவப்பாக இருப்பாரா, கருப்பாக இருப்பார், எப்படி இருப்பார் பார்க்கணும் ஒரு வாஞ்சி, ஒரு தாகம், போய் பார்க்கணுன்னு அவர் வர வழியில் போகிறான். போனால் அவர் பார்க்க முடியல. இவன் குள்ளனாக இருக்கிறான், பார்க்க முடியல. ஆனால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடல. ஆனால் இதாங்க ஒரு காரியம், இவன் வர வழியில் ஒரு காட்டேத்தி மரம் இருக்குது. அந்த மரத்து மேலேயாவது ஏறி நின்றுனா அவர் போகிறத பார்க்கலாமே, அவரோட பேசணுன்ற எண்ணம் இல்லை, அவர் பார்க்கணும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த வழியாக ஆண்டு வரும்போது இயேசு அந்த மரத்தில் இவனை பார்க்குறாரு. அதாங்க இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். எப்படி இருந்திருக்கான நேரம் பார்க்கலாம் தான் நினச்சோம். ஆனால் அவர் பார்த்துட்டு கூப்பிட்றாரு, இறங்கி வா, வீட்டில் நான் தங்கணுன்றார். இன்றைக்கு கூட நம்ம தேடி வர தெய்வம் அவர் தான். அவர் உன்னை தேடி வந்துக்கிறார், வீட்டில் நான் தங்கணும்னு சொல்கிறார். அவர் விருப்பப்படுறார், உன் உள்ளத்தில் ஆண்டவர் தங்கணும் விருப்பப்படுறார். அவர் இடம் கொடுத்தியா? இந்த சகோதரி என்ன செய்தார்னாக்கா, அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அல்லேலூயா! அவன் உள்ளத்தின் ஆழ்ந்த ஒரு பெரிய சந்தோஷம். ஏன் வீட்டில் அவன் தங்குறன்றாரு, நான் யார், அப்பேற்பட்டவன் இல்லை, ஆனால் என் வீட்டில் தங்குறன்றாரு. அவன் சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போகிறான். வேதம் சொல்லுது, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனுக்கு தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார். அவனை பற்றி எல்லாரும் தெரியுமே, இவரு அவன் வீட்டுக்கு போய்கிறாரு. நிறைய பேர் அப்படித்தான், கெட்டவன், கேவலமானவன், குடிகாரன், வெறிக்காரன், பாவி, விபச்சாரக்காரன், ஜனங்கள் ஒதுக்குறாங்க. ஆனால் ஏசு அப்பேற்பட்டவங்க தான் தேடி வராருங்க. இந்த சீரியல் ஒருவனும் கெட்டு போகிறது தேவனுடைய சித்தம் கிடையாது. எல்லாரையும் அவர் தேடி வர்றார். இங்கே அவன் தேடி வந்தார், சந்தோஷத்தோடு அழித்து கொண்டு போகிறான். ஆனால் மற்றவங்க பொறாமையாக தான் இருக்குது. இன்னும் கூட இயேசுனை தேடி வந்துக்கிறார். அவரோடு பேசு, அவர் புள்ளியாக மாறு. உன்னை அநேகர் அப்படி தான் பேசுவாங்க, ஓ சர்ச்சைக்கு போகிறாங்க பாரியா, தப்பாக தான் பேசுவாங்க. ஆனால் நீ சோர்ந்துடவே கூடாது. ஏன் மனுஷால் உன்னை வெறுத்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். அவன் குடும்பம் பிறகு அவன் என்ன சொல்கிறான்னாக்கா, சகே நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 லட்சம் திரும்ப செலுத்தினேன் என்றான். இவனை அவர் கேட்கவே இல்லை. ஆண்டவர் இவனை கேட்கவே இல்லை. நீ அநியாயமாக பணத்தை சம்பாதிக்கிற, திருப்பி கொடுத்துன்னு அவர் சொல்ல. என்ன விஷயம் சொன்னாக்கா, இயேசு ஒருத்தருடைய உள்ளத்தில் வந்துட்டார்னு சொன்னாலுமே அவருடைய வாழ்க்கை மாறிடும். இதுதான் உண்மை. மாறலன்னாக்கா அந்த இயேசு உண்மையாக அவன் உள்ளத்தில் இல்லைன்னு அர்த்தம். சொல்கிறான், யாருதான் அநியாயமாக வாங்கினேன் கொடுக்குறேன்னு சொல்ல, வாங்கினது உண்டானால் 4 லட்சம் நான் தரப்பா, இந்த பணம் எனக்கு தேவையில்லை, நீரே வீட்டுக்கு வந்துட்டியப்பா. இதுதாங்க ரகசியம். கர்த்தர் உனக்கு தேடி வந்துட்டாருனாக்கா உனக்குன்னு விருப்பமான காரியத்தெல்லாம் நீ ஒதுக்கு.
தேவையில்லாத காரியத்தெல்லாம் ஒத்துக்கு இவர் மட்டும் உன்னோடு இருந்தால் போதும். அவன் நேசிக்கிறார், அதெல்லாம் வந்தார், அவனை மன்னிக்கிறார், மனம் தூக்கிறார் கர்த்தர். உனக்கு என்ன செய்யணும் இல்லை கத்துறீங்கன்னா பார்க்கும்போது அவர் இயேசுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்கானே. அல்லேலூயா. ரட்சிக்கிறவர் அவன் வீட்டுக்கு தேடி வந்துட்டார், மன்னிக்கிறவன் வீட்டுக்கு தேடி வந்துட்டார், அவனுக்கு தேவையை சந்திக்கிறவனோடு வந்துட்டான், வீட்டுக்கு வந்துட்டார். மற்றவன் பொறாமப்படான், ஆனால் கர்த்தர் வந்துட்டார். இவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறானே, வா கர்த்தரை உங்களை நேசிக்கிறாருங்க, வீட்டை தேடி வரார், இடம் கொடு. மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தான் கேட்குறார். வேற ஒன்றும் இல்லை, பணத்தை கேட்கல, எவ்வளோ ஆஸ்தி வீடு விடாதவங்களுக்கு ஒன்றும் கேட்கல, இருதயத்து மகனே மகளே இருதயத்து விடு. தட்டுறார். வாசப்படி கதையை நான் தட்டுறேன், உன் சத்தத்தை கேட்டு கதை திறந்தால் நான் அவனோடு கூட பேசி அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன்னு சொன்னார். அந்த இயேசுனை தேடி வர இடம் கொடுப்பியா? கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நேசன பரலோக பிதாவே, என் சகவை பார்க்கும்போது இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கறதான் மாட்டோம். நான் இருதயத்தை இருந்தேன் என் தாப்பேன், அவன் இருக்கிற இடத்துல நீ தேடி வந்து சகையவே நீ சீக்கிரமாக இறங்குவா, உன் வீட்டில் நான் தங்கணும் சொல்லும்போது அவன் சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு வராப்பா. எப்பா இன்றி கூட யாரெல்லாம் நீ நேசிக்க, யாரெல்லாம் உன் பக்கமாக நீ வரணும்னு விருப்பப்படுறீங்களோ அவனை தேடி போப்பா. அவனுடைய வாழ்க்கையை ஒரு ரட்சிப்பு கொடுப்பா, ஒரு சமாதானத்தை கொடுப்பா, ஒரு சந்தோஷம் கொடுப்பா. இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு சகை போல் பணம் இருக்குது, வசதி எல்லாம் இருக்குது, அந்த உண்மையான ரட்சிப்பு இல்லையே. ரட்சிக்கிறது நீதான்றத அறிந்து கொள்ள உன மனக்கண்கள் திறக்கப்பட்டப்பா. அவன் பெற்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்கள் பகுதியில் தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பெற்று நீதாம உதவி. நீ எல்லாருக்கா மறித்திருக்கிற, ரத்தம் சிந்திக்கிற ஒரு ஆத்மா கெட்டு ஒரு சித்தம் இல்லையே என் தப்புனே. இந்த கடைசி நாட்டு எல்லாரும் நீ தேடி போய் அன்று நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் அவங்களை தெரிஞ்சேன்னு சொல்லியப்பா. என்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் இருக்கிற மக்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய நாமத்தை மட்டும் மைப்படுத்திக்கொள்ளும்ப்பா. ஆசீர்வதிகள். இயேசு ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.